पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில தியான யோகம் 6வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 6வது சாப்டர்ல நேற்று என்ன வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தரேதாத்மனாத்மானம் 5வது ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பார்த்து முடிச்சிருக்கோம். முடிச்சிருக்குமா? அங்க நாத்மானம்னு இருக்கு பாருங்க. உங்களோட இதுல வந்து பிடிஎஃப்ல அப்படிதான் அனுப்பியிருக்கேன். நாத்மானம் நாத்மானம் அவசாதையே. 5வது ஸ்லோகம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே. என்ன ஆத்மானம்? நாத்மானம் நாத்மானம் அவசாதையே. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னாலேயே தன்னை. ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத். தன்னாலேயே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். வெளியில இருந்து யாரும் அதிகம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாரையும் நம்பாது. எல்லாம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் வெளியில இருந்து. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு கிருப்பையெல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டா, புருஷார்த்தம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து இருக்கிறதுலயே ஹெல்ப் பண்றதுல பெஸ்ட் பெர்சன் யார் அப்படின்னா குருநாதர் தான். இந்த உலகத்திலேயே இந்த மோட்ச மார்க்கத்துல நமக்கு சகாயம் பண்ணக்கூடியதுலயே உச்சமான பெர்சன் யாராவது இருக்காங்கன்னா அது குருநாதர் தான். ஆனாலும் அந்த குருநாதரும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், நமக்கு பாதையை தான் காட்டுவார் ஒழிய நம்ம தான் போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றது கீதால வந்து பாத்தீங்கன்னா 700 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒரு குரு கிருப்பையினாலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்னா, இவனுக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னா, யாரு அர்ஜுனனுக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னா, இந்த கட்டளைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கமாண்டிங் நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராமர் வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டர்கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. சிஷியனா இருந்து ஒரே ஒரு தலையில கை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா போ அப்படின்னு முடிச்சிடலாம் அனுகிரகத்தினால. அப்ப இந்த குரு பரம்பரையே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்காது அப்படின்னா வந்திருக்காது. அப்ப குரு அனுகிரகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, குகாரோ அந்தகாரஸ்து ருகாரஸ் தன் நிவர்த்தக. குகாரோ அந்தகாரஸ்து ருகாரஸ் தன் நிவர்த்தகத்வாத். அந்தகார நிவர்த்தோயம் குரு நித்யபிதீயதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. குகாரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்தகாரம். ருகாரம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நீக்கிறது, அந்தகாரத்தை நீக்கிறது. அந்தகாரத்தை நீக்கிறது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா குருவோட வேலை. அதான் குருவோட தத்துவமே அது. இப்ப நமக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் குருநாதர் அனுகிரகம் பண்ணுவார். சுவாமி ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ற கேட்கிற, சுவாமி என் பையன் எக்ஸாம் எழுதுனா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பிறக்கிறதுக்காக என் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, குருநாதரோட வேலை இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா காரியத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றது ஆயிப்போச்சு. எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பீட்டாதிபதியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த பீட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விபூதி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதான் வேலை சன்னியாசி. அந்த காரத்தை நீக்கிறதுக்காக யாராவது வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். சிருங்கேரி மடத்துல போய் உட்கார்ந்து ஏதாவது பாத்தீங்கன்னா தெரியும். சாமிகிட்ட வந்து என்ன கேட்கறாங்க, ஆத்மாவை பத்தி கேட்கறாங்களான்னு கேட்டீங்கன்னா யாரும் கேட்கவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு 3-4 நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். வரவங்க எல்லாம் குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த விஷயத்தை கேட்கறதே இல்லை. எதுக்காக கேட்கிறாங்கன்னா லௌகிகமான பிரார்த்தனைகளை மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்க. தயானந்த சுவாமி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் வந்து அப்பப்போ போயிருப்பேன். ஏதாவது ஒரு நாள் பக்கத்துல போய் இருக்க பார்த்தா எல்லாம் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, சாமி இந்த ஜாதகம் சரியா இருக்கா பாருங்க. எனக்கு அப்படியே நொந்து போய் நிக்கிறேன். சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதை கேட்கறது. ஒருத்தர் வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்காக வரார், ஒருத்தர் காலேஜ் அட்மிஷனுக்காக வரார், ஒருத்தர் வந்து இதை வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். சாமி வந்து பாத்தீங்கன்னா தயானந்த சாமி பொறுமையா எல்லாத்துக்கும் ஹேண்டில் பண்றார். அனுகிரகம் தயானந்தா அப்படின்னு பேரே வச்சிருக்குல்ல, தயாமூர்த்தி.
ஆனா என்ன கேட்கணும் சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, குருநாதர்கிட்ட போய் என்ன கேட்கணும் இருக்கு. சிருங்கேரி ஆச்சாரியர்கிட்ட போயிட்டு என்ன கேட்கணும் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் குரு கிருப்பான்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எதையோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லௌகிக விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் குருநாதர்கள்ட்ட. இதுல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு கிருப்பையே கிடைக்குது. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினி நம்ம தெளிவா சொல்ற ஸ்லோகங்கள் படிக்கும் போதே ஈஸ்வரனும் குருவும் ஆத்மாவும் வேற வேற இல்லை, வேற வேற ஃபார்ம்ல பிரிஞ்சிருக்கு. அப்ப ஈஸ்வரன் தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு குருநாதரா ஒரு ஆச்சாரியரா வரார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு அவைலபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து குருவோட கிருப்பா நமக்கு கிடைச்சாச்சு. அந்த குருவோட கிருப்பையினாலதான் ஆச்சாரியார் கிடைக்கிறார். ஆச்சாரியர்கிட்ட நமக்கு என்ன கிடைக்குது? இந்த உபதேசமானது கிடைக்குது. இந்த பகவத்கீதையோ இல்ல வேதாந்தமோ உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் பண்றார். அவர் மூலமா என்ன கிடைக்குது? சாஸ்திர கிருப்பை கிடைக்குது. குரு கிருப்பை, அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரோட கிருப்பை, இந்த ஈஸ்வர கிருப்பை இந்த குரு கிருப்பை, ஆச்சாரியர் கிருப்பை, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர கிருப்பா. இந்த சாஸ்திர கிருப்பா கிடைச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம். இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது கூட இது எல்லாத்தையும் ஆப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா தூரமா வச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலேயே லௌகிகத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் சங்கல்பங்கள் எல்லாம் லௌகிகமாவே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன இல்லைன்னு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஆத்ம கிருப்பா இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது. மொத்தம் 4வது கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கிருப்பைகள்ல 4வது கிருப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம கிருப்பான்னு பேரு. குரு கிருப்பா பண்ணுவார், ஈஸ்வரனும் கிருப்பை பண்ணியிருக்கார், சாஸ்திரமும் கிருப்பை பண்ணுது, நல்லா சொல்லி கொடுக்குது. சாஸ்திரம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆச்சாரியர் அதெல்லாத்தையும் பொறுமையா இருந்து எக்ஸ்பிளைன் பண்றார், சொல்றார் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்ப கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணு, சந்நியாசத்தை விட்டவன் தான் யோகாரூடன் ஆக முடியும் அப்படின்னு கிளாரிட்டி கொடுக்கிறார். எல்லா சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணு. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா யோகாரூடத்தை அடையணும் அப்படின்னா என்னது அப்படின்னா இங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா போன இதுல சொல்றார். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூட ஸ்ததோச்சியத்தைன்னு 4வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். இங்க 5வது ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே எப்படி உயர்த்திக்கிறது அப்படின்னு வந்து பாஷிகாரர் சங்கரர் சொல்றார், யோகாரூட தன்மையை அடையணும். யோகாரூட தன்மையை அடையணும்னா என்ன பண்ணணும்? சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணணும். அப்ப சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டு யோகாரூடனா நம்ம ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து உத்தாரணம் ஆக முடியும். குருநாதர் உத்தாரணம் பண்ண முடியுமா? உங்க சங்கல்பத்தை தியாகம் பண்றதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? நீங்க தான் தியாகம் பண்ணணும். அப்போ வெளியில இருந்து யாராவது பண்ண முடியுமானா இதான் பண்ணுனா இது மோட்சம் கிடைக்கும்னு ஆச்சாரியாரும் சாஸ்திரமும் சொன்னாலும் கூட நம்ம மேல நமக்கு ஒரு கிருப்பை உண்டாகணும். ஐயோ என்னடா இது, பிறந்து இறந்து எவ்வளோ சிக்கல், எந்த திரும்ப 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 இதுல ஜனிச்சுக்கிட்டே இருக்கிறமே, எவ்வளவு துக்கம், என்ன பிறவி பிறப்போன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. போதும்னு நமக்கு மேல நமக்கு ஒரு கிருப்பா வேணும்ல. ஐயோ பாவம், இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து இறந்து ரொம்ப கஷ்டம், நாள் ஃபுல்லா கஷ்டம், ஜீவனம் ஃபுல்லா கஷ்டம். அப்ப அந்த கஷ்டத்துல இருந்து இனி இந்த கஷ்டம் இந்த ஜீவனுக்கு வரவே கூடாது, இந்த ஜீவனுக்கு லிபரேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு நமக்குள்ளார நமக்கு ஒரு கிருப்பா உண்டாகும். அப்ப மற்ற கிருப்பைகள் எல்லாமே கிடைச்சாலும் கூட இந்த ஆத்ம கிருப்பை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம கிருப்பை இல்லை அப்படின்னா, நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகா பெரியவரோட கூட இருந்த ஒருத்தரை நான் பார்த்தேன். பேர்லாம் வேணாம். அப்ப நான் பார்க்கும்போதே அவருக்கு இப்ப இருக்கிற உயிரோட இருக்க மாட்டேருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் அப்ப பார்க்கும்போதே ஒரு 80 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ் வந்தார், ஆசிரமத்தை தங்கியிருந்தார், தயானந்த ஆசிரமத்தை தங்கியிருந்தார், பக்கத்துல எல்லாம் எல்லா விவகாரம்லாம் பண்ணார். நான் அவருக்கெல்லாம் பெரியவர் ஆச்சு அப்படின்னு பக்கத்துல இருந்து நல்லா சேவை பண்ண அவருக்கு. எனக்கு என்னன்னா மகா பெரியவரை பத்தி அவர் மூலமா நமக்கு எவ்வளவு தெரிய முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை. அவர் கூட இருந்த ஒரு 15-20 நாள் அவர் இருந்தார். நீண்ட வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவருக்கு சேவையில இருந்தவர். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு அந்த டீச்சிங்ஸோ அந்த அனுகிரகமோ எதுவுமே இவருக்கு வரவே இல்லை. பக்கா லௌகிகமாவே இருந்தார். எத்தனை வயசு இருக்கும்? 80 வயசு கிட்ட இருக்கும். அப்ப வந்து எனக்கு அதே மாதிரி வந்து ஞானானந்த சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்கிறாரு,
சாமி இந்த மாதிரியான மோசமான ஆளெல்லாம் ஏன் சாமி உங்க பக்கத்துல வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஞானானந்த சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் ஞானானந்த சாமிகிட்ட ஒருத்தர் கேட்கிறார். ஞானானந்த சாமி சொல்றாரு, இவனை வந்து நான் பக்கத்துல வைக்கிறேன்னா இவன் ஊரை கெடுத்துருவான், அதனால ஊர்ல இல்லாம என் பக்கத்துல இருந்தான் அப்படின்னா ஒன்னும் நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன், அதனால என் பக்கத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ சில மெட்டீரியல் எப்படிப்பட்டது அப்படின்னா ரா மெட்டீரியலாவே இருக்கும். குருநாதர்கள் பக்கத்துல மகாபுருஷர்களோட பக்கத்திலேயே இருந்தாலும் கூட குருநாதர்களோட கிருபை கிடைக்கும். குருநாதர் பக்கத்துல இருக்கிறதுக்கான ஈஸ்வர கிருப்பையும் உண்டாயிருக்கும். அவங்களுடைய வச்சனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கும் போதே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் நடந்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட் ஆகாம. அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆத்ம கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட இல்லை. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிருப்பையும் வேல்யூ, ஆனா இருக்கிறதுலயே பரம இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம கிருப்பான்றது தனக்குத்தானே கிருப்பை பண்ணிக்கணும். இங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரேத். உத்தரேத்னா என்ன அர்த்தம்? இந்த சம்சார சாகரத்துல இருந்து நம்மளை வந்து என்ன பண்ணணும்? உத்தாரணம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கணும்? தன்னாலேயே தன்னை உத்தாரணம் பண்ணிக்கணும். அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ந ஆத்மானம் அவசாதையேத். பாசிட்டிவா சொல்லிட்டு நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்த ஆத்மாவை தன்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா ந அவசாதையேத், கீழையே தாழ்த்திக்க கூடாது, திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே கொண்டுட்டு போக கூடாது. எல்லா விஷயத்துக்கும் நீங்க சங்கல்பம் பண்றீங்க அப்படின்னா முண்டகோபனிஷத்து நான் திரும்ப திரும்ப மந்திரம் சொல்றோம். காமான்ய காமயதே மன்யமானக ச காமபேர் ஜாயதே தத்திர தத்திர. முக்கியமான மந்திரம். யார் யார் எதை எதை காமிக்கின்றோமோ எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு, இந்த ஜென்மத்துல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா எல்லாமே இந்த ஜென்மத்துல நீங்க கேட்கறதெல்லாம் நடக்காது. அப்ப அடுத்த ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீங்க பண்ண காமம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை எடுக்க வைக்கும், அதை அடைய வைக்கும். அப்ப எதைய ஆசைப்பட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மம் கிடைச்சிரும். இதை மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஜென்மம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? எந்த ஜென்மம் தீர்மானமா இருக்குமா? தெரியாது. அப்ப திரும்ப 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 இந்த சம்சாரத்திலேயே உலண்டுகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் நாசப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப சாஸ்திரம் சொல்லுது என்னன்னா உன்னை நீ வந்து பாத்தீங்கன்னா உயர்த்திக்கொள், உன்னை நீ தாழ்த்தி கொள்ளவே கொள்ளாத, உன்னை கீழே வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துல மூழ்கடிச்சிடாத அப்படின்னு சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, ஆத்மைவகி ஆத்மனோ பந்து. ஆத்மா ஏவ ஆத்மனோ பந்து. ஆத்மனகன்றதுக்கு அர்த்தம் இந்த ஜீவாத்மா. நான் சொல்றேன்ல, இந்த ஆத்மனகனா ஆத்மாவிற்கு, எனக்கு. ஆத்மா ஏவ அப்படின்னா ஆத்மான்றதுக்கு அர்த்தம் இந்த தேகம், இந்திரியங்கள், மனசு, புத்தி, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு பேரு. இதெல்லாம் எனக்கு ஆத்ம புத்தி இருக்கு, இது எல்லாத்துக்கும் பேர் ஆத்மானு பேரு. இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடங்கி இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்றபடி எல்லாம் இது கேட்டுச்சு அப்படின்னா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு பந்துவா இருக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா வெல்விஷரா இருக்கு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்டா மித்திரனா இருக்கு, என்னோட அப்பாவா என்னோட அம்மாவா எனக்கு நல்லது பண்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்கள், தேகம், மனசு, புத்தி எல்லாம் அடங்கி இருந்துச்சுன்னா இருக்கு. அதே நேரத்துல இந்த இந்திரிய, மனசு, புத்தி எல்லாம் அடங்காம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மைவ ரிபுராத்மனக. இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்புவாக, எது சத்ருவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகமே ஆயிடுது, மனசே ஆயிடுது, புத்தியே எனக்கு எதிரியாக ஆகிவிடுகிறது, எனக்கு துக்கத்தை கொடுக்கிறதாக ஆகிறது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். இந்த மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல பார்த்து, பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்றாரு உத்தரேத் அப்படின்ற. உத்தரேத் இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல விவேக சூடாமணி 9வதுன்னு எழுதிட்டீங்கன்னா போதும். விவேக சூடாமணியில 9வது ஸ்லோகம் இது அப்படியே சொல்றாரு. உத்தரேத்னா என்ன அர்த்தம்? சம்சார சாகரே நிமக்னம் உத்தரேத், ஆத்மானம் உத்தரேத். சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கும். சம்சார சாகரம்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க, வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சராச்சரங்கள் என்ன, எத்தனை கோடி பூமி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சயின்டிஸ்ட் வந்து ஒரு பூமி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி பூமிகள் இருக்குன்னு தெரியாது, எங்கெங்கெல்லாம் பிறப்போன்னு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரே பூமி தான் இருக்கு போல இருக்கு, திரும்ப திரும்ப இங்கதான் வருவோம் போல இருக்கு அப்படின்னு.
காக்கபுஜண்டர் முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீராமர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாயையை நான் பார்க்கணும்னு கேட்கிறார். இல்லப்பா பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, இல்ல நான் உங்களோட தீவிர பக்தன், நான் வந்து உங்களோட மாயையை நான் பார்க்கணும், எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருஷ்யத்தை காட்டுறார், கண்ணை மறைச்சு காட்டுறார். காட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான பூமிகள் தெரியுது அவருக்கு. கோடிக்கணக்கான பூமியில கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா திரேதாயுகம் போயிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகமா துவாபர யுகம் போயிட்டு இருக்கு, கலியுகம் போயிட்டு இருக்கு, ஒவ்வொன்றுத்திலயும் ஒவ்வொன்று. லட்சக்கணக்கான பூமியில வந்து பாத்தீங்கன்னா பாலராமர்கள் இருக்காங்க. லட்சக்கணக்கான பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வனவாசத்துல இருக்கிற ராமர் இருக்கார். லட்சக்கணக்கான பூமியில வந்து பட்டாபிஷேக ராமர் இருக்கார். இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா மனசு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம பூமி என்ன, பகவான் வந்து ராமர் வந்து பாத்தீங்கன்னா யார் வாஸ்தவத்துல இவர் ராமரா, இல்ல இத்தனை ராமர்கள் இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பிரமை உண்டாகுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வெளியில வந்துட்டு சுவாமி ரமண பகவானே என்னை காப்பாத்துக்கு, எனக்கு ஒரே மோகமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாம் என்னுடைய மாயை, அதனால நீ இதெல்லாம் கவனம் செலுத்தாத, என்னிடத்திலேயே உன்னுடைய மனசை வையி அப்படின்னு அனுகிரகம் பண்றார். அப்ப இது எல்லாம் பொய், நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பொய்யுக்குள்ளார கேட்டு 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 எனக்கு இது வேணும், அது வேணும், இதை வேணும் அப்படின்னு இந்த மாயைக்குள்ளாரையே சுத்திக்கிட்டே இருக்கும். இதே விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிமன்யுவோட இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு நடக்குது. புத்திர மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்பவும் எனக்கு அபிமன்யு வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். எனக்கு நீதான் பெரிய கிருஷ்ணன்றாங்க, நீதான் பெரிய பகவான்றாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்ப அபிமன்யுவை கொண்டு வந்து கொடு அப்படின்னு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாட்ட கீதா உபதேசம் பண்ணினதுக்கு பிறகு போய் கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, கீதா மொத்தமும் சொன்னதுக்கு பிறகு அவனுக்கு புத்திர மோகம் போகல. அவன் கேட்கும் போது வந்து இவனுக்கு கிருஷ்ணருக்கு வந்து ஐயோ இவ்வளவு கீதையை சொன்னதுக்கு பிறகும் இவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குதே அப்படின்னு, சரி வா உன் பையன் தானே வேணும் வா அப்படின்னு கூட்டு போற. பரலோகத்துக்கு கூட்டிட்டு போன மாத்திரத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு ரூபம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க. பார்த்தா அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு விஷ்ணு ரூபம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு நீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இந்த பூமியில இருந்து அட்ரஸ் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா. இந்த பூமியில இருந்து இந்த இந்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அர்ஜுனன், இவன் பையன் அபிமன்யு இறந்து போயிட்டான், அவனை திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டாரு. பார்த்தா அங்க எல்லாரும் வந்து சாலோக்கியம். அது சாலோக்கியத்துல வந்து எல்லாம் விஷ்ணு ரூபத்திலேயே இருக்காங்க. ஒருத்தர் வர வாங்க கூப்பிட்டு போறேன் அப்படின்னு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்க அபிமன்யு எங்க இருக்கான்னு தேடி பார்த்து நீங்க உங்க அபிமன்யு எடுத்துட்டு போங்க அப்படின்றார். பார்த்தா அங்க ஆயிரக்கணக்கான அபிமன்யுக்கள் இருக்காங்க. இந்த அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறான், தன்னோட புத்திரன் யாருன்னு இவனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட அபிமன்யுக்கள் இருக்காங்க. ஓ அபிமன்யு யாரோ அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி பிரமையாயிடுச்சு. திரும்பவும் காக்கபுஜண்ட முனிவருக்கு எப்படி ஆச்சோ அதே விஷயம் அர்ஜுனனுக்கு நடக்குது. இது எல்லாம் இல்யூஷன், இது எல்லாம் மாயா. நமக்கு அதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம், குழந்தை குட்டி எல்லாத்துலயும் மோகம் மோகம் மோகம். இது வேணும், அது வேணும், இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் கேட்டு 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 நமக்கு என்ன பண்றோம், திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இந்த மாயைக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு சொப்பனத்துக்குள்ளாரையே சொப்பனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சொப்பனத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு நமக்கு தோணவே மாட்டேங்குது. இந்த சொப்பனத்துக்கு பேர் தான் தீர்க்க சொப்பனம். இதுக்கு பேர் தான் என்னது, சம்சாரம். இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மூழ்கி இருக்கிறவன் நிமக்னம், சம்சார சாகரே நிமக்னம். சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கின்றவன் இந்த தன்னை ஆத்மானம், தன்னை என்ன பண்ணணும், உத்தரேத், உத்தாரணம் பண்ணி கொள்ள வேண்டும். முக்கியமான கட்டளையாவே சொல்ற. எப்படி உத்தாரணம் பண்ணணும், ஆத்மனா ஆத்மானம், தன்னாலேயே தன்னை உத்தாரணம் பண்ணிக்கணும். அப்ப தன்னாலேயே தன்னை உத்தாரணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம், தத உத்து ஊர்துவம் ஹரேத், அதிலிருந்து அந்த சம்சார சாகரத்திலிருந்து உத்து ஹரேத் அப்படின்னு அர்த்தம். ஊர்துவம் ஹரேத், மேல் நோக்கி தன்னை உத்தாரணம் பண்ணிக்கணும், உயர்த்தி கொள்ள வேண்டும். உத்தரேத் எப்படி சுவாமி, எப்படி உயர்த்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகாரூடதாம் ஆபாதையே தித்தியர்த்தம். இதை ஹைலைட் பண்ணீங்க. எப்படி தன்னை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தி கொள்ள முடியும்,
அப்படின்னா யோகாரூட தன்மையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைய வேண்டும் என்று அர்த்தமாகும். யோகாரூடனா ஆனா மட்டும்தான் நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும். யோகாரூடனா யாரு, போன ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. எல்லா சங்கல்பங்களையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எவன் இருக்கானோ அவன் தான் யோகாரூடன் என்று பெயர். அப்ப யோகாரூட தன்மையை அடைஞ்சோம் அப்படின்னா திரும்ப நமக்கு பர்த் கிடைக்காது. சங்கல்பம் பண்ணினீங்கன்னா அந்த சங்கல்பத்துக்காக பிறக்க வேண்டி இருக்கும். சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டு ஒண்ணு வேணாம், இதான் மந்திரம். ஒரே மந்திரம் வேதாந்திகளுக்கு, மோட்சத்தை அடையணுன்ற முமுட்சுக்களுக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னா நீங்க மட்டும் மிச்சம் இருப்பீங்க, ஆத்மா மட்டும் மிச்சம் இருக்கும். எனக்கு இது வேணும்னு நான் எதையாவது ஆசைப்பட்டனா, எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறத ஆசைப்பட்டனா, இந்த ஆத்மா ஆப்ஜெக்டா ஆயிடுது, சொப்பனத்துக்குள்ளார போயிடுது, திரும்ப திரும்ப சம்சாரத்துக்குள்ளார சுழண்டுகிட்டே இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு, யோகாரூடதாம் ஆபாதையே தித்தியர்த்தக, யோகாரூட தன்மையை அடைவாயாக என்று அர்த்தம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னை உயர்த்திக்கணும் அப்படின்னா சங்கல்பங்களை நாசம் பண்ணாம தன்னை உயர்த்திக்க முடியாது. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விவேக சூடாமணியில சங்கரர் ஒரு ஸ்லோகமாவே பண்ணிருக்க. உத்தரேதாத்மனாத்மானம் மக்னம் சம்சார வாரிதௌ, அப்படியே இருக்கு. அப்படியே ஸ்லோகத்துல இருக்கிறது அப்படியே முதல் லைன் கொண்டு வந்துட்டார். சம்சார வாரிதௌ, சம்சார வாரித, வாரிதம்னா கடல், சமுத்திரம். சம்சார கடல்ல வந்து பாத்தீங்கன்னா மக்னம், நல்லா மூழ்கி இருக்கிறவனை என்ன பண்ணிக்கணும், தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். உயர்த்திக்கிறதுனா என்ன பண்ணணும், யோகாரூடத்துவம் ஆசாத்திய, யோகாரூடத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அடைந்து சம்யக்கு தரிசன நிஷ்டையா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சம்யக்கு தரிசனம் அர்த்தம், இந்த ஆத்மாவை தரிசனம் பண்ணி அதுல நிக்கிறது மூலமா, தான் 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 நிக்கிறது மூலமா என்ன பண்ணணும், தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல சர்வ சங்கல்பத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு யோகாரூடனாகணும். அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணதுலயே நிக்கணும், அகமகம்லயே நிக்கணும். அப்படி நின்னீங்கன்னா இந்த சம்சாரம் இல்லாமல் போய்விடும். இதுதான் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தமாகுது. சொல்லியாச்சு. அடுத்து சொல்ற, ந ஆத்மானம் அவசாதையே. ஆத்மாவை வந்து ந அவசாதையேத்துனா என்ன அர்த்தம், ந அதோ நயேத், கீழ் நோக்கி கொண்டு போக கூடாது. அதோ அப்படின்னா கீழே, திரும்ப திரும்ப கீழ் நோக்கியே கொண்டுட்டு போக கூடாது. ந அதோ கமயேத், கீழ் நோக்கி செல்லக்கூடாது. எது கீழே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சம்சாரம் எல்லாம் கீழே தான். இது எல்லாம் மாயாமயம், இதெல்லாம் துக்க சுரூபம். திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை கோடி ஜென்மம் பிறந்தோன்னு தெரியல. எல்லா ஜென்மத்திலையும் நம்ம கேட்டதுனாலதான் பிறந்துகிட்டே இருந்தோம். இப்ப பிறந்திருக்கோம் அப்படின்னா முன்னாடி கேட்டிருக்கோம். கேட்டதுக்கு அனுபவிக்கிறதுக்காக இப்ப வந்து பகவான் ததாஸ்து ததாஸ்துன்னு அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி போக கூடாதுன்னு என்ன அர்த்தம், அப்படி ஆப்போசிட் எடுங்க. சர்வ சங்கல்பத்தை சந்நியாசம் பண்ணி யோகாரூடனா நீங்க ஆனீங்கன்னா சம்சாரத்துல இருந்து மேல வந்துடலாம். அதே நேரத்துல சங்கல்பத்தை தியாகம் பண்ணாம இது வேணும் அது வேணும் நீங்க காமியப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆவீங்க, திரும்ப திரும்ப சம்சாரம் கிடைக்கும், நீங்க கீழேயே போயிட்டு இருப்பீங்க. அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, நகுஷன் அப்படின்னு ஒரு இந்திரன் இருந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாம்பா பிறந்தான் அப்படின்னு யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யத்துல சொல்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திரனா பிறந்தவன் வந்து பாத்தீங்கன்னா பன்றியா பிறந்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்திரனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் பன்றியா பிறக்கலாம், மலைப்பாம்பா பிறக்கலாம் அப்படின்னு அவனுக்கே கேரண்டி இல்லை. அப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா அல்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். என்ன பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்ம ரொம்ப ரொம்ப அல்பமான புண்ணியம். அடுத்த ஜென்மம் நமக்கு என்ன கிடைக்கும்னே தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்ப நான் புழு பூச்சியா எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுக்க வேண்டி இருக்குன்னு தெரியாது. எல்லா ஜென்மத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அஜ்ஞானத்தினால நம்ம வந்து வேணும் வேணும்னு நினைச்சு நினைச்சு கர்மா பண்றோம். அந்த கர்மா புண்ணியம் பாப்பமாகுது, திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து காமம், காமத்துல இருந்து கர்மம், கர்மத்திலிருந்து புண்ணிய பாப்பம், அந்த புண்ணிய பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப ஜென்மம்.
அந்த ஜென்மத்துல முந்தின ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிச்சோமோ அது வாசனையாயிடுது. அந்த வாசனையில இருந்து திரும்ப எனக்கு இது வேணும் இது வேணும்னு சங்கல்பம் பண்றோம். சங்கல்பத்துல இருந்து திரும்பவும் காமம், காமத்துல இருந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கர்மம், திரும்பவும் புண்ணிய பாபம், திரும்பவும் ஜென்மம். அப்ப இந்த சக்கரத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சுத்திக்கிட்டே இருக்கிறதுல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்குள்ளாரையே இருக்காத. அதனால அதோ நயேது, நீ கீழ் நோக்கி உன்னை பாத்தீங்கன்னா அழைத்து போகாத, மேல் நோக்கி உன்னை உத்தாரணம் பண்ணிக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற. சொன்னதுக்கு பிறகு அடுத்த பாஷ்யத்துல ஆரம்பிக்கிறார். ஆத்மா ஏவகி, ஹீன்றதுக்கு அர்த்தம் யஸ்மாத், ஏனெனில். ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா ஏவ ஆத்மனோ பந்துகு, ஆத்மாதான் ஆத்மாவிற்கு பந்து. ஆத்மா ஆத்மாவுக்கு பந்துன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தானே அப்படின்றதுக்கு அர்த்தம், தனக்கு அப்படின்றது அர்த்தம் முதல்ல நான் அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கணும். ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவிற்கு இரண்டாவது ஆத்மா தான் பந்துன்னா என்ன அர்த்தம், ஆத்மான்றதுக்கு அர்த்தம் ஆச்சரியர் சொல்ல போற. எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரிய கரண சங்காத்தம் சொல்லக்கூடிய இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஆத்மான்னு பேர். அப்ப எனக்கு இந்த தேகம், மனசு, புத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா பந்துகு. பந்துகுனா என்ன அர்த்தம், நல்லது பண்றது, என்னோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லியாச்சு. நகி அந்நியக கஷ்டித் பந்துகு, அதாவது அந்நியக கஷ்டித், இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற யாரும் பந்துவாக இருக்க முடியாது. எதுக்கு அப்படின்னா, யக சம்சார முக்தையே பவதி, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க சுவாமி. உங்களுக்கு அனுகிரகம் பண்ணது உங்க தேகம் பண்ணணும், உங்க மனசு பண்ணணும், உங்க இந்திரியங்கள் பண்ணணும், உங்களோட புத்தி பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிய, வெளியில இருந்து யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. வெளியில இருந்து யாரும் பந்துக்கள் இல்லவே இல்லை. ஆச்சரியர் சொல்றார், பந்துகு அப்பி தாவத்து. இல்லையே சுவாமி, எனக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்காங்க சுவாமி. நான் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் நின்றுவாங்க சுவாமி. ஒரு போன் போட்டா போதும் சுவாமி, எல்லாம் வந்துருவாங்க சுவாமி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஆச்சரியர் சொல்ற, பந்துகு அப்பி, வெளியில இருக்க பந்துக்கள் எல்லாமும் கூட பாத்தீங்கன்னா தாவத்து மோட்சம் பிரதிகூல ஏவ, யாரெல்லாம் மோட்சம் அடையணும்னு நினைச்சு நீங்க அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, காலையில ஒரு ஓங்கார ஜபம், சாயந்தரம் ஒரு ஓங்கார ஜபம், பிராணாயாமம் பண்ணணும், எனக்கு ஏன்பா என்னால சினிமாவுக்கு வர முடியாது, எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது அப்படின்னு 2 வாட்டி 3 வாட்டி உங்க அனுஷ்டானத்துல நீங்க உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க கிளாஸ் இருக்கு, கீதா கிளாஸ் இருக்கு, என்னால வர முடியாது, நீங்க பாத்துக்குங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எதிரி ஆயிடுவீங்க எல்லாத்துக்கும். இந்த கூட்டத்தோட கூட்டம் சேர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு வெறும் உபச்சாரமா பேசி சும்மா தேவையில்லாத காசிப்பும் இதுவும் சந்தோஷம் என்ன நினைக்கிறோம், கூட்டமா கூடி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களோட பந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆஹா சூப்பர் சூப்பர்னு உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மோட்சத்தை நோக்கி நீங்க போகிறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த பந்துக்கள் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆச்சரியர் சொல்றார், மோட்சம் பிரதிகூல ஏவ, ரொம்ப தெளிவா சொல்றாரு. பிரதிகூலம்னா உங்களோட பந்துக்களே உங்களுக்கு எதிரிடையா ஆயிடுவாங்க, சத்ருவா ஆயிடுவாங்க, அனுகூலமா இருக்க மாட்டாங்க. உங்க வீட்லயே நீங்க பாருங்களேன், நீங்க கிளாஸ் கேட்கறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்குமான்னு, எல்லா வீட்லயும் அனுகூலமா இருக்குமான்னு தெரியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நிறைய வீட்டுல ஒன்னா பாடம் கேட்கறீங்க, சௌக்கியமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா இதுல தாற்பயமே இல்லைன்னு வச்சுங்க, அப்ப என்ன நினைப்பாரு, இது கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு, தேவையில்லாம யாரோ ஒரு சன்னியாசி பாடம் சொல்றாரா, இவரும் காலையில எழுந்திரிச்சு உட்காந்து பாடத்துக்கு பேசாம பாத்தீங்கன்னா டிவியை பார்த்துட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு யூடியூபை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டு வேற ஏதாவது காசி பண்றதை விட்டுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை பைத்தியம்னு நினைப்பாங்க. உங்க பசங்களே பாத்தீங்க அப்படின்னா இச்சை இல்லை அப்படின்னா உங்களை பாத்தீங்கன்னா பைத்தியம் முத்திர கொடுத்துருவாங்க. அதெல்லாம் படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் போகணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லௌகீகத்துல இழுத்துட்டு போறதுல தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க சொந்தம் பந்தம் எல்லாம், உங்க அப்பா அம்மா கூட. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மோட்சம் அடையணும்னு நீங்க மோட்சம் அடையணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா உங்க குருநாதர் மட்டும்தான் என்ன பண்ணுவார், அகேத்துக்க கருணா. அதான் சொல்றோம், எந்த ரீசனும் இல்லாம குருநாதர் மட்டும்தான் எதிர்க்க இருக்கிற சிஷ்யன்
மோட்சம் அடையணும், அவன் மோட்ச மார்க்கத்துல போகணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்தை பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணணும், உபாசனைய பண்ணணும், சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணும், நல்ல சங்கல்பத்தை தியாகம் பண்ணி ஆத்ம தியானத்தை பண்ணி அவன் உத்தாரணமாகணும்னு ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் நினைக்கும். யாரு? குருநாதன் மட்டும்தான். உங்க அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, உங்க அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, அம்மா எனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ற நீ அப்படின்னா சௌக்கியமா இந்த சம்சாரத்திலேயே இருந்தா சொல்லுவாங்க. எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சாரத்துல சௌக்கியமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்களுடைய, மோட்சம் அடையணும்னு யாருக்கும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த அம்மா அப்பாக்கே முடியாது அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப பந்துக்களுக்கு தெரியுமா அப்படின்னா, பந்துக்கள் யாருக்கும், நம்மளோட சொந்தக்காரவங்க யாருக்கும் இந்த மோட்சத்தை பத்தின ஒரு அபிப்பிராயமே இல்லை. மோட்சம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்ப தெரியாதவங்க ஏதாவது நமக்கு அனுகூலமா பண்ண முடியுமா? நான் பண்ண முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பந்துக்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிராகவே ஆவார்கள். ஏன் அப்படின்னா ஸ்னேகாதி பந்தன ஆயத்தனத்துவா, இந்த ஸ்னேகம் இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொருத்தரும் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா நான் போக வேண்டி இருந்துச்சு, அவர் சொல்லிட்டா நான் போக வேண்டியிருந்துச்சு, என்னோட மாமா வந்தார், என்னோட சித்தப்பா வந்தார், என்னோட அத்தை வந்தாங்க, என் கசின் வந்தார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகத்தினால நம்மளை என்ன பண்ணிருக்காங்க, பவுண்ட் பண்ணிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. அதை மீறி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காரியத்தை பண்ண முடியறது இல்லை. அதனால நம்மளை பந்தப்படுத்தக்கூடிய ஆயத்தனத்துவத்தின ஸ்தானமா இருக்கிறதுனால, பந்தத்தை உண்டு பண்ற ஸ்தானமா இருக்கிறதுனால அந்த பந்துக்களும் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் நமக்கு இந்த மோட்ச மார்க்கத்துல அனுகூலம் இல்லை சொல்லியாச்சு. அதனால தஸ்மாத், ஆகையினால் யுக்தம் அவதாரணம். அதனால ஆச்சாரியார் ஏவகாரம் போட்டு நிச்சயமா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். என்ன சொல்றார்? ஆத்மா ஏவ, ஆத்மா ஏவன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பசைஸ் பண்ற, தனக்குத்தானே தான், தனக்குத்தானே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்து அப்படின்னு சொல்றார். ஆத்மா ஏவகி ஆத்மனோ பந்து. அப்ப நமக்கு யாரு பந்து? நம்ம மனசுதான் பந்து, நம்ம புத்தி தான் பந்து, நம்ம இந்திரியங்கள் தான் பந்து, நம்ம தேகம் தான் பந்து. நமக்கு நாம தான் பந்து ஒழிய வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து யாரும் இந்த மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிறது யதார்த்தம் இதுதான். நான் சொல்றது எல்லாத்தையும் பிரத்யக்ஷம் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க. உங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, எனக்கு என்னமா வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயி, இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லா அப்பா அம்மாவும், சௌக்கியமாரு அப்படின்னு. நீ மோட்சம் அடைன்னு எந்த அப்பா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி பாட்டணும் யாரும் தெரியாது அவங்களுக்கு. நல்ல சன்னியாசிகள் பக்கத்துல இருந்த நிறைய கிரகஸ்தர்களை பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க? உங்க பையனை வந்து சன்னியாசி ஆக்கிறோம், இல்ல சாமி. இப்போ உங்களோட தான் 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா எல்லாம் வேதாந்தம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்க பசங்களை வந்து சன்னியாசத்துக்கு அனுப்பிடுவீங்களா? யோசிச்சு பாருங்க. என் பையன் நல்லா இருக்கட்டும், அடுத்த ஜென்மம் என் பையனுக்கு உண்டாக கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க பையனை வந்து உங்க பொண்ணையும் உங்க பையனையும் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல போகணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இல்ல, எல்லாம் அமெரிக்கா அனுப்பி வச்சிங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால போயிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிலேச்சனா வந்து ஆகிறதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க. எல்லாம் அமெரிக்கால போய் செட்டில் ஆயாச்சு, சந்தியாவந்தனத்தை விட்டாச்சு, பூணூல் எடுத்து மாட்டியாச்சு, ஹேங்கர்ல மாட்டியாச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வேதாந்தம் படிச்ச அப்பா அம்மாக்கே வந்து பாத்தீங்கன்னா தான் பையன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும்ன்ற ஆசை இல்லை. பெரிய பெரிய சன்னியாசிகள்கிட்ட சாதுக்கள் பக்கத்திலேயே இருந்தவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரம ஞானியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்பா அம்மாவே ஆசைப்பட முடியாது அப்படின்னும் போது நம்மளை சுத்தி இருக்கிற ஸ்நேகமா ஆசைப்பட போகுது. அதனால எல்லாம் பிரதிகூலம் தான், நமக்கு யாரும் இங்க ஹெல்ப் இல்லை. அப்ப அதனால என்ன பண்ணணும்? ஆத்மா ஏவ ரிப்புகு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், எப்படி பந்து எப்படி வந்து எதிரி அப்படின்லாம் சொல்ல போறோம். ஆச்சாரியர் சொல்றாரு, ஆத்மா ஏவ ரிப்புகு சத்ரு. இந்த தேகம் தான், தேகம் மனசு புத்தி இது நமக்கு வசப்படாம போயிடுச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? எதிரியாவும் ஆகும். ரிப்புன்றதுக்கு அர்த்தம் சத்ரு, சத்ருவாகவும் ஆகுது. எக அந்யக அபகாரி பாகியக சத்ரு. எவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அபகாரம் பண்ணக்கூடிய, நமக்கு எதிராக காரியம் பண்ணக்கூடிய, நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய யாரு சத்ரு இருக்கானோ ச அபி, அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம பிரயுக்த ஏவயதி. வெளியில எதிரி எதிரி நம்ம சொல்றோமே, அந்த எதிரியை யார் உண்டு பண்ணா? நான் தான் உண்டு பண்ணேன். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப பிரத்யட்சமா இந்த வார்த்தையை நான் பாக்குறேன். என்னோட எதிரிகள் எல்லாம், என்னுடைய சத்துருக்கள் எல்லாத்தையும் இந்த யாரு உண்டு பண்ணானா? நான் தான் உண்டு பண்ணேன், நான் தான் கிரியேட் பண்ணேன்.
என்னால ஏவப்பட்டவர்கள் தான் எனக்கு எதிரியா ஆனாங்க. நான் வாய் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நல்ல பொறுமையா பேசிக்கிட்டே இருப்பேன், நல்ல டீச்சிங் பண்ணுவேன், வருஷக்கணக்கா டைம் கொடுப்பேன். திருந்தவே இல்லை அப்படின்னா பாம்பு மாதிரி கொத்திடுவேன். சில சமயம் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தடிச்சு வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வருஷக்கணக்கா நான் பண்ணின வந்து பாத்தீங்கன்னா நல்லதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தேன், எவ்வளவு உத்தாரணமாகறதுக்கு இருந்தேன் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா என் மேல சத்துரு ஆயிடுவாங்க. அது மாதிரி எனக்கு நிறைய சத்துருக்கள். அப்ப நான் கேட்கிறேன், யாருப்பா இந்த சத்துருக்களை உண்டு பண்ணது அப்படின்னா, நான் தான் உண்டு பண்ணேன். என்னோட சத்துருக்களை நான் தான் உண்டாக்கியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், எல்லாரும் அப்படிதான். உங்களோட சத்துருக்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, உங்களோட சத்துருக்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணது யாருன்னா நீங்க தான் உங்க சத்துருக்களை எல்லாத்தையும் உண்டு பண்ணீங்க. அப்ப அப்படிப்பட்ட வெளியில இருக்க சத்துருக்களும் வந்து பாத்தீங்கன்னா தன்னாலேயே உண்டானவர்களா தான் இருக்கும். அதனால யுக்தம் ஏவ அவதாரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணி ஏவகாரத்தினால ஆச்சாரியர் சொல்றது ஆத்மா ஏவன்னு எம்பசைஸ் பண்றார். ஆத்மாதான், நான் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரி ரிபு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனக எனக்கு எதிரி நான் தான் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப பொருத்தமே ஆகும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் இதுல டவுட் இருக்கு சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியார் டவுட்டை கேட்கிறார். ஆத்மா ஏவ பந்துகு ஆத்மா ஏவ ரிபுகு ஆத்மன இது உக்தம். தனக்குத்தானே பந்து, தனக்குத்தானே எதிரி ரிபு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டது போன ஸ்லோகத்துல. தத்திர கிம் லக்ஷண ஆத்மனோ பந்துகு, அந்த விஷயத்துல பந்துவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன லட்சணம் இருக்கணும்? தனக்குத்தானே பந்துவா இருக்கணும், நல்லது பண்ணணும், வெல்விஷரா இருக்கணும், மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆத்மாவா என்ன லட்சணத்தை உடையதா இந்த ஆத்மா இருக்கணும்? அதே மாதிரி கிம் லட்சணவா ஆத்மனோ ரிபுகு, எந்த லட்சணத்தை உடையதா இந்த தேகம் மனசு புத்தி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து அது ரிபு ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டா யாரு தனக்குத்தானே பந்து, தனக்குத்தானே எதிரி. அந்த தனக்குத்தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சாமி, அது எந்த லட்சணத்தை உடையதா இருந்தா பந்துவா இருக்கும், எந்த லட்சணத்தை உடையதா இருந்தா அது சத்ருவா மாறும் அப்படின்னு கேள்வி கேட்டா ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து க்ஷத்ருத்வே அநாத்மனஸ்து ஷத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத் வர்த்தேதாத்மைவ சத்ருவத் பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். ஏன ஆத்மனா, ஏனாத்மைவாத்மனான் இருக்குல்ல, அதை பிரிச்சோன்னா ஏன ஆத்மா ஏவ ஆத்மனா. ஏன ஆத்மனா அப்படின்னா எந்த ஆத்மாவினால். சாமி ஆத்மான்றதுக்கு அர்த்தம் என்ன சாமி? நம்ம ஜீவாத்மா ஜீவாத்மான்னு சொல்றோம்ல, அந்த ஆத்மான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன லட்சணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது வள்ளி 4வது மந்திரம், 3வது வள்ளி 4வது மந்திரத்துல சொல்லுது, ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தா இத்யாகுர் மனிஷினஹ. ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாகுர் மனிஷினஹ. புத்திமான்கள் ரிஷிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் சொல்றாங்க. மனசு, இந்திரியங்கள், தேகம். மனசு, இந்திரியங்கள், தேகம், இந்த 3ம் கூடி இருக்கிறதுக்கு பேரு போக்தான்னு பேரு, ஜீவாத்மான்னு பேரு. யாரு போக்தா? நம்ம தான். இந்த மனசு, இந்திரியங்கள், தேகம், இந்த 3ம் கூடி இருக்கிற இந்த ஆத்மா இருக்குல்ல, எந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய இந்த 3த்துலயும் அபிமானம் வைக்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா,
நம்ம என்ன அபிமானம் வச்சிருக்கோமா? நான் தேகம், நான் இந்திரியம், நான் மனசு, அப்படி இந்த மூணுத்திலையும் அபிமானம் வச்சிருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு பேரு ஆத்மான்னு பேரு. இந்த ஆத்மாவினால், ஆத்மா ஏன ஆத்மனா, எந்த அந்த ஜீவாத்மாவினால், இப்ப நம்ம 80 பேர் இருக்கோம் அப்படின்னா யாருனால, ஏன ஜீவாத்மனான்னு போட்டுக்கணும். எந்த ஜீவாத்மாவினால். ரெண்டாவது ஆத்மான்ற சப்தம் எதை குறிக்கும்? தேகம், இந்திரியம், மனசு. இந்த மூன்றும் பாத்தீங்க அப்படின்னா ஜிதஹா, ஜெயிக்கப்பட்டதோ, வெற்றி கொள்ளப்பட்டதோ. யாருக்கு இந்த தேகம் வெற்றி கொள்ளப்பட்டதோ, யாருக்கு இந்திரியங்கள் வெற்றி கொள்ளப்பட்டதோ, யாருக்கு இந்த மனசு பாத்தீங்கன்னா ஜெயம் செய்யப்பட்டதோ, ஜிதஹா ஜெயம் செய்யப்பட்டதோ, அவன் பாத்தீங்கன்னா தஸ்ய ஆத்மனஹ, அந்த ஜீவாத்மாவிற்கு ஆத்மா ஏவ பந்து, அந்த தேகம் மனசு இந்திரியங்களே பந்துக்களாக நல்லது பண்றவங்களா மோட்ச மார்க்கத்துல ஆகின்றார்கள். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம தேகம் எப்ப நமக்கு வசப்பட்டதாகுதோ, நான் சொல்றத கேக்குதோ, நல்லா தூக்கம் வருது, ஏய் கிளாஸ் டைம் ஆச்சு எந்திரி அப்படின்னா எந்திரிக்கணும். இந்திரியங்கள் இது வேணாம் உனக்கு அப்படின்னா வேணாம், எஸ் பாஸ் நான் சொல்றேன் கேட்கிறேன் பாஸ் அப்படின்னு இந்திரியங்கள் நமக்கு கட்டுப்படணும், ஸ்லேவ் மாதிரி. இந்த மனசு இதை நினைக்காத அப்படின்னா அதை நினைக்காம இருக்கணும். ராம் 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 ஜபம் பண்ணு அப்படின்னா ஜபம் பண்ணணும். அது மாதிரி இந்திரியங்களையும் மனசையும் இந்த தேகத்தையும் நம்மளோட கமாண்டிங்குள்ளார வச்சிருந்தோம் அப்படின்னா, வசப்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா ஜெயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த தேகாதிகள் ஜெயிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவிற்கு இந்த அடக்கப்பட்ட இந்த தேக மனசு இந்திரியங்கள் என்ன ஆயிடுது? உடையவன், அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு? பந்துவாக ஆகிறது. நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இதை வச்சுக்கிட்டு நம்ம மோட்ச மார்க்கத்துல நமக்கு ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நல்லா போகலாம். நம்ம அதே நேரத்துல பாத்தீங்கன்னா என்னது? தூ, ஆனால் தூன்ற சப்தம் இருக்கு. அந்த தூன்றதுக்கு அர்த்தம் ஆனால். அனாத்மன தூ இருக்குல்ல, அந்த தூ எடுத்து போட்டுங்க. தூனா ஆனால். அனாத்மனகன என்ன அர்த்தம்? யாருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகமும் இந்திரியங்களும் மனதும் வசப்படவில்லையோ, இந்த மூணுத்தையும் வசப்படுத்தாதவனுக்கு பேரு அனாத்மனகன்னு பேரு. அப்ப அனாத்மனக அப்படின்றதுக்கு அர்த்தம், அப்படி இருக்கிறவனுக்கு ஆத்மா ஏவ சத்ருவது, ஆத்மா தான். ஆத்மன் என்ன அர்த்தம்? இந்த தேகம், இந்த மனசு, இந்த புத்தி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா சத்ருவை போன்று, எதிரியை போன்று. சொன்னா கேட்க மாட்டேங்குது சாமி, இந்த நாக்கு இருக்கு பாருங்க, கேட்க மாட்டேங்குது. வேணாம், கட்டுப்பட்டு இரு அப்படின்னா எங்கடா மசால் தோசை கிடைக்கும் அப்படின்னு அலையுது. பெங்களூர் போய் பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்த ராமேஸ்வர கஃபேவோ ஏதோ ஒன்று, அதில் போடுற தோசை ரொம்ப சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு சாமி, அங்க போய் சாப்பிடணும். யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஊர் ஊரா போய் சாப்பிட்றதே வேலையா வச்சிருக்கவன் நிறைய பேர் இருக்கான். அப்ப நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நாக்கு அடங்க மாட்டேங்குது. மியூசிக் கச்சேரி போட்டா அப்படின்னா போயிடுது, மியூசிக் கச்சேரி பக்கம் போயிடுது. நல்லா கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருப்பார், கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணீங்கன்னா இருக்க மாட்டேன், ஃபேனை ஃபுல்லா வச்சுக்கிட்டு ஃபேனு கீழே நிற்பார். அவ்வளவுதான், இந்த லைஃப்ல இருந்தே போயிட்டார், வெளில போயிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் முடிவு பண்ணிட்டார். ஒரு 5-6 வருஷம் பார்த்தார், பாடம் படிச்சு பார்த்தார், பரபிரம்மம் பாடம் படிச்சு பார்த்தார். ஐயோ இவங்க கொன்றுவாங்க, இந்த சன்னியாசி பயல்களோட சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா கொன்று எடுத்துருவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா போய் இப்ப சௌக்கியமா ஏசியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா மேரேஜ் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நிக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லை. நிறைய சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா நாக்குக்காக அடிமைப்பட்டும் ஒவ்வொன்றுத்துக்கு அடிமைப்பட்டு இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கப்படலை இந்திரியம். இந்த தேகத்தோட சுகத்துக்காகவும் என்னோட ஒரு சிஷ்யர் இருக்கார், அவர் பாத்தீங்கன்னா சொகுசாவே இருந்து பழகிட்டார், சன்னியாசி தான். ஆனா இந்த தேகத்தை கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. அப்ப வித்யா வருமானு கேட்டீங்கன்னா வித்யாவும் வராது, அனுஷ்டானமும் வராது. அதனால பாத்தீங்கன்னா இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருக்கிறது மோட்ச மார்க்கத்துல இருந்து வெளியில போயிடுறதா. அப்ப அதனால பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு இந்த மனசும் தேகமும் இந்திரியங்களும் அடங்கி இருக்கோ அவருக்கு பந்துவாகுது. அதுக்கு எதிரா எவனுக்கு அடங்காம இருக்கோ, வசப்படாம இருக்கோ, அவனுக்கு சத்ருவை போன்று. ஆத்மாயேவ சத்ருவத்து வர்த்ததே, ஆத்மாவே பாத்தீங்கன்னா சத்ருவை போன்று நமக்கு எதிரா காரியம் பண்ணுது. எதிரான அர்த்தம், ஜபம் பண்ணலான்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா ஜபம் பண்ண மனசு விடாது.
சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கோம் விஷய சிந்தனையில. ஏதாவது நல்ல காரியத்துல வந்து நிஷ்டையா உட்கார்ந்து பாடம் படிக்கலாம் அப்படின்னா இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா விடாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுட்டு இருக்கும் போதே கொறிக்கிறவங்களா இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஐயோ மியூட் பண்ணுங்கப்பா, வீடியோ மியூட் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பெரிய சுவாமிகிட்ட எல்லாம் இருந்தவர், ஓங்கார சுவாமிகிட்ட கொஞ்சம் நல்ல சேவைலாம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். நல்ல பக்குவி, நல்லா வந்து பாத்தீங்கன்னா வயசும் வந்து 60 வயசு, நல்ல வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நல்லா படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டுக்கிட்டு கால் மேல காலை போட்டு தூக்கி வச்சுக்கிட்டு மியூட் பண்ணாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து கப்ல வந்து ஏதோ வச்சிருக்காரு ஸ்நாக்ஸ். பாடம் சொல்லுங்க அப்படின்ட்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பாடம் கேட்டார். நான் பார்த்தேன், ஐயோ இது மாதிரி ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இதான் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்றோம், எதிர்க்க இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது நமக்கு. மோட்சம் கொடுக்கிற வித்யாவை நீங்க அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா, இந்த சாஸ்திரம் வந்து சுவாச காத்துன்னு சொல்லுது, ஈஸ்வரனோட சுவாச காத்து. இது பார்த்துக்கிட்டே இருக்கும், சபிச்சிரும். இது தெரியாம வந்து அலட்சியப்படுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் காரணம் அலட்சியப்படுத்துறதுக்கு? நாக்கு அடங்கல, இந்த தேகம் அடங்கல. உட்கார்ந்து பாடம் கேட்கணும், மரியாதையா பாடம் கேட்கணும்னு இந்த தேகத்துக்கு வந்து அபியாசம் இல்லை. அப்ப என்ன ஆகுது? எதிரியாவே ஆயிடுது, சாபத்தை உண்டு பண்றதா ஆயிடுது. என்ன ஆயிடுதுன்னா இந்த தேகமும் இந்த இந்திரியங்களும் இந்த மனசும் அடங்காம நம்மள விஷயங்களை நோக்கி கொண்டுட்டு போயிட்டு பாப்பத்தை பண்ண வச்சு நம்மளை திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே கொண்டுட்டு போகுது. அப்ப இந்த இந்திரிய மனசு புத்தி அடங்குச்சு அப்படின்னா அது பந்து ஆயிடுது மோட்ச மார்க்கத்துல. அடங்கல அப்படின்னா அதுவே நமக்கு சத்துருவா சம்சாரத்தை கொடுக்கறதா ஆகிவிடுகிறது. பாஷத்துக்கு வந்துருங்க. பந்து ஆத்மா, ஆத்மனக, ஆத்மனக பந்து ஆத்மா. ஆத்மாவுக்கு, எனக்கு ஜீவாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்து யாரு அப்படின்னா என்னுடைய தேகம் மனசு புத்தின்னு சொல்லக்கூடிய ஆத்மா தான். தேகம், இந்திரியங்கள், மனசு, இந்த மூணு சேர்ந்ததுதான் எனக்கு பந்துவா இருக்கு. எப்படிப்பட்ட பந்து? தஸ்ய ஆத்மனக ச ஆத்மா பந்து. அந்த ஆத்மாவிற்கு இந்த தேகாதிகளே வந்து பாத்தீங்கன்னா பந்துவாக இருக்கிறது. ஏன ஆத்மனா, எப்படி அப்படின்னா ஏன ஆத்மனா ஆத்மாயேவ ஜிதக. எந்த ஜீவாத்மாவினால் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், இந்திரியங்கள், மனசு ஜெயிக்கப்பட்டதோ. நல்லா புரிஞ்சுங்க, ஜெயிச்சிடணும். நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், அப்படியே இருந்துகிட்டு புரிஞ்சுக்குங்க. என்ன ஒரு அபத்தமான டீச்சிங்ஸா இருக்கும், யோசிச்சு பாரு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், வீட்டுல இருந்துட்டு நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி கொடுத்தா அப்ப நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? தேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி வேண்டாம், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி வேண்டாம், மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த எஃபோர்ட்டும் பண்ண வேணாம். நீங்க வந்து புத்தியில புரிஞ்சுக்குங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு வசப்படாது. வசப்படலை அப்படின்னா நீங்க ஆத்ம நிஷ்டைய, ஆத்மானுபூதியை அடையவே முடியாது. புத்தியில புரிஞ்சுக்கலாமா? புத்தியில புரிஞ்சுக்கலாம். ஆனா மோட்சம் கிடைக்குமா? சம்சாரத்துல இருந்து வெளியில வரவே முடியாது சாமி. அப்ப தெளிவாவே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு இந்த மூணும் வந்து ஜெயிக்கப்பட்டிருக்கோ, ஜிதஹா ஏன, எவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றும் தேகம், இந்திரியங்கள், மனசு, இந்த மூன்றும் ஜெயிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஆத்மா காரிய கரண சங்காதோ. நான் தேகம், இந்திரிய, மனசுன்னு சொன்னல, இது ஆச்சரியர் வேற டெர்மினாலஜில சொல்றார், காரிய கரண சங்காதம். காரியம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த தேகம்னு பேர் காரியம், பஞ்சபூத்தங்களோட காரியம். கரணம்ன்றதுக்கு அர்த்தம் இன்ஸ்ட்ருமெண்ட். எது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இது எல்லாம் 10 இந்திரியங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம், புத்தி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரிய கரண கூட்டம்னு பேர். சங்காத்தம்னா கூட்டம். இந்த காரிய கரண கூட்டமா இருக்கக்கூடிய இந்த தேகம், இந்திரியம், மனசு, இல்லைன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அந்த கரணம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன வசீகிருதோ, எவரால் வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்தப்பட்டதோ. எப்படி வசப்படுத்துவீங்க? கேளுங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதன சதுஷ்டயத்தை பத்தி புரிஞ்சா போதும் அப்படின்ற வேதாந்தம் எடுக்கிறவங்க நிறைய எடுக்கிறாங்க. நீங்க உடனே கேட்கணும், சமஹா கஹா மனோ நிகிரஹா. சமம் என்றால் மனோ நிகிரகம். எப்படி சாமி பண்றது மனச நிகிரகம்? தமஹா கஹா, தமம்னா பாஹ்யேந்திரிய நிகிரகம், வெளியில போற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. அது என்ன சுவாமி பண்ணணும்? சொல்லவே மாட்டாங்க, உபாயமே சொல்றது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வசீகிருதோ, இந்த மூணுத்தையும் வசப்படுத்தினவன் இருக்கு. எப்படி வசப்படுத்துறது? யோகம் வந்துடும் நமக்கு. யோகம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வருதுன்னே தெரியல நிறைய பேருக்கு.
யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதன சதுஷ்டயம் பூர்த்தி ஆகிறதுக்காக யோகாபியாசம் இல்லாம பூர்த்தி ஆகவே ஆகாது. சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்காக தான் இங்க சொல்லிட்டு இருக்கு. இந்த தேகமும் இந்திரியமும் மனசும் வசப்பட்டதாகிறதோ, எவனுக்கு வசீகரணம் செய்யப்பட்டதோ, ஜிதேந்திரியக இத்தியர்த்தக. அப்ப என்ன சொல்ல வரீங்க சுவாமினா, ஜிதேந்திரியன் அப்படின்னு பேர் அவனுக்கு பேர். அப்ப எவன் ஜிதேந்திரியனா, இந்திரியங்களை வென்றவனா, தேகத்தை வென்றவனா இருக்கானோ அவனுக்கு அவனுடைய தேகம் மனசு புத்தி எல்லாம் என்னது பந்துவாக ஆகிறது சொல்லியாச்சு. அனாத்மனகத்து, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து அனாத்மனக அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றார், அஜிதாத்மனக. அஜிதாத்மனக எவனுக்கு வந்து இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் ஜெயிக்கப்படவில்லையோ, வசீகாரம் செய்யப்படவில்லையோ அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சத்ருத்வே. சத்ருத்வேனா சத்ருபாவே வர்த்தத. ஆத்மா ஆத்மா ஏவ சத்ருவது. இந்த தேகமே எனக்கு சத்ருவாயிடும், இந்த மனசே எனக்கு சத்ருவாயிடும், இந்த இந்திரியங்களே எனக்கு துக்கம் கொடுக்கறதாயிடும். மனசு அடங்கலை அப்படின்னா, விஷய சிந்தனையில போச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராத்திரியில தூங்க முடியாது. எதையாவது நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லா துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்கன்னு யாராவது நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. நாள் ஃபுல்லா அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், சஞ்சலப்பட்டு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உதாசீனப்படுத்த முடியாது. இந்த இந்திரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கம்மியா ஃபீடிங் பண்றது கம்மியாச்சு அப்படின்னா இந்திரியங்கள் சாந்தமாகாது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாது. தேகமும் அக்செப்ட் பண்ணாது, இந்திரியங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, மனசும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த மூணும் தர்ணா பண்ண ஆரம்பிச்சிடும். இதை ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தமா ரொம்ப நல்ல குட்டி குழந்தை மாதிரி இருக்கு, எனக்கெல்லாம் அடங்கின மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கொடுக்கறத நிப்பாட்டி பாருங்க, தெரியும். எப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்காக விரதங்கள்லாம் இருக்கிறது அதுக்காக தான். ஏகாதசி விரதம் இருந்தால் தான் தெரியும் இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடங்கலை அப்படின்னு எதையாவது சாப்பிட்றது கேட்கும். கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்திரிய மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சுட்டி குழந்தை நான் சொன்ன மாதிரி கேட்குது அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்காம நிப்பாட்டி பாருங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹடம் பிடிக்குது உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா அது மாஸ்டராக இருக்கும், உங்களை ரொம்ப துக்கப்படுத்தும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு அடக்கப்படவில்லையோ உபாயங்கள்னால, உபாயங்கள்லாம் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கோம், திரும்பவும் சொல்றேன் நான், உபாயங்களால் அடக்கப்படவில்லையோ அவங்களுக்கு சத்ருவை போன்று சத்ருவாக இருக்கின்றது. ததா அனாத்மா சத்ரு, அது போலவே அனாத்மா சத்ரு ஆத்மனக. இந்த ஆத்மாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்கப்படாத இந்திரிய மனசு புத்தி சத்ருவாவே இருக்கிறது. அபகாரின்னு அர்த்தம். அபகாரின்னு என்ன அர்த்தம்? நமக்கு துக்கத்தை கொடுப்பது, அபகாரம் கெட்டது பண்றது. இந்த தேகம் நல்லது பண்ணல, நமக்கு இந்த இந்திரியங்கள் நல்லது பண்ணல, இந்த மனசு நல்லது பண்ணல, கண்டதையும் நினைக்குது, இந்த விஷயங்கள் நோக்கியே போகுது. இந்த தேகம் வந்து சொன்னது கேட்க மாட்டேங்குது. பாருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காரு அப்படின்னா மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருது, அபியாசம் இல்லாதனால. சௌக்கியமா உட்கார்ந்தோம் அப்படின்னா சௌக்கியமா உட்கார்ந்துருக்கியா, ஓகே. இப்போ சௌக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தா அப்படின்னா தியானம் எப்படி பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. தியானம் பண்றதுக்கு வந்து ஆசன சித்தி வேணும், நிஷ்டையை பிராப்தி பண்ணணும், ஒரு ஜபத்தை பண்ணணும்னா எல்லாம் வேணும். ஆசனம் கீழே போட்டு தான் உட்காரணும். நம்ம வந்து சோஃபால உட்கார்ந்தும் சேர்ல உட்கார்ந்தும் நம்ம பழகிட்டோம். தேகம் வசப்பட்டிருக்கா? தேகம் வசப்படுத்தலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் சமணம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகாசனத்துலேயோ ஏதோ ஒரு ஆசனத்தில் வீராசனத்துல உட்காரணும் அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியாம போகுது, துக்கம் கொடுக்குது. ஆசை இருக்கு உள்ள, ஆனா அடங்கலை, தேகத்தை வசப்படுத்தலை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபகாரி ஆகுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் கொடுக்கறதா, நமக்கு எதிராகவே காரியம் பண்றதா ஆகுது. ததா ஆத்மா ஆத்மனக அபகாரோ வர்த்தத்தை எத்தியர்த்தக. அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த ஆத்மா அடக்கப்படாத இந்த தேகம் மனசு புத்தி எல்லாம் எப்படி இருக்கு, அபகாரே வர்த்ததே, நமக்கு எதிரான காரியத்தை பண்றதாக சத்ருவை போன்று இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 7வது ஸ்லோகம் திரும்ப ஆரம்பிக்கிறார். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ. ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः. சீதோஷ்ண சுக துக்கேஷு
शीतोष्ण सुख दुःखेषु तथा मानापमानयोः जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्ण सुख दुःखेषु तथा मानापमानयोः. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஜிதாத்மனக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்கப்பட்ட ஆத்மா, ஜிதாத்மான்னு அர்த்தம். ஜெயிக்கப்பட்ட ஆத்மானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு, இந்திரியங்கள், தேகம், இந்த மூணுத்துக்கும் ஆத்மானு பேரு. இந்த மூன்றும் எவரால் ஜெயிக்கப்பட்டதோ, எந்த சாதகன் நல்ல உபாயங்களை யூஸ் பண்ணி ஜெயிச்சானோ, வசப்படுத்தியிருக்கானோ, அவருடைய மனசு எப்படி சுவாமி இருக்கும்? அந்த கரணம் பிரசாந்தஸ்ய, நல்லா சாந்தமாயிருக்கும். இம்பல்ஸ் வரவே வராது. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு இந்திரியங்கள் கேட்காது. இந்த தேகம் பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கும். இந்த மனசு பாத்தீங்கன்னா ஆசை இல்லாம, சங்கல்பம் இல்லாம ரொம்ப குவைட்டா இருக்கும். அப்போ யாருக்கு இந்த மூன்றும் ஜெயிக்கப்பட்டதோ அவனுடைய அந்த கரணம் பிரசாந்தமா இருக்கும். அப்படி பிரசாந்தமா இருக்கிறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மா சமாஹிதா. பரமாத்மா எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு ஜீவாத்மாக்கு சமமாக ஆகின்றார். அந்த பரமாத்மாவே இவனுடைய ஆத்மாவாக ஆகின்றார். பரமாத்மாவை இவன் அடைந்தவனா ஆகின்றான். சமாஹிதன்றதுக்கு அர்த்தம் சமாதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமாஹித சித்தம்ன்ற வார்த்தை சமாதிக்கு இன்னொரு பேர், சினானிம் சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு அடையறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? நான் ஜிதாத்மாவா ஆகணும் அப்படின்னா எப்படி ஆகிறது? இதை எல்லாத்தையும் வெல்லணும்னா என்ன பண்றது அப்படின்னா, ஆச்சாரிய சொல்றார், சீதோஷ்ண சுக துக்கேஷு. சீதம் உஷ்ணம். சீதம்னா குளிர், உஷ்ணம்னா வெப்பம். குளிர் வெப்பம். சுக துக்கேஷு, சுகம் துக்கம், தேகத்துக்கு நடக்கிற சுகம் துக்கம். அதுக்கப்புறம் ததா மானம் அபமானம், நல்ல ஸ்துதியும் பண்ணுவாங்க, நிந்தனையும் பண்ணுவாங்க இந்த உலகம். அப்ப இதெல்லாம் டுவாலிட்டியா நம்ம சொல்றோம். மொத்தம் பாத்தீங்கன்னா சீதம் உஷ்ணம், அதுக்கப்புறம் சுகம் துக்கம், அதுக்கப்புறம் மானம் அபமானம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எவன் ஜிதாத்மனக, எவன் பாத்தீங்கன்னா நல்லா ஜெயிச்சவனா இருக்கானோ, பிரசாந்தஸ்ய பிரசாந்தமா இருக்கானோ, இதுல எதுவுமே பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணாம இருக்கானோ. நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? இந்த சம்சாரம் எப்படி தெரியுங்களா உண்டாச்சு? ரியாக்ஷன் தாங்க இந்த சம்சாரம். நமக்கு வேணுங்கிறத அடையறதுக்கு, விருப்பப்பட்டதை அடையறதுக்காக கர்மா பண்றோம். வெறுத்ததை அவாய்ட் பண்றதுக்காக கர்மா பண்றோம். எனக்கு பாத்தீங்கன்னா ஹீட் பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு 1.5 டன் ஏசி இருந்தா நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்காக நான் ஒர்க் பண்றேன், அதுக்காக கர்மா பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா என்ன பண்ற, பரிகிரகம் பண்றேன், நிறைய பேர்ட்டு தனத்தை வாங்குறேன். அது மூலமா எனக்கு பாப்பம் வருது. அது பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல காரியத்திலும் பிரவருத்தி பண்ண வைக்குது, கெட்ட காரியத்திலும் பிரவருத்தி பண்ண வைக்குது. திரும்ப திரும்ப கர்மால போயிடுது. அப்ப நம்ம பண்ற எல்லா கர்மத்திலையும் பாத்தீங்கன்னா சீத்த உஷ்ணத்தை சகிச்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி சுகத்தையும் துக்கத்தையும் சகிச்சுக்கிறது இல்லை. மானத்தையும் அபமானத்தையும் சகிச்சுக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? மாற்றி அமைக்கிறதுக்காக ரியாக்ஷன் பண்றோம். அப்ப ரியாக்ஷன் பண்ணும் போது என்ன ஆகுது? உடம்பு ஆக்ஷன்ல ஈடுபடுது, மனசு ஆக்ஷன்ல ஈடுபடுது, இந்திரியங்கள் ஆக்ஷன்ல. அப்ப மனசு அடங்குதான்னா, மனசு அடங்கல, இந்திரியங்கள் அடங்கல, சதா காலமும் எனக்கு இது வேணும் அது வேணும், இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்னு அவாய்ட் பண்றதுக்காக, ஒன்னு பிராப்தி பண்றதுக்காக காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த 3 அடங்காம இருக்கும்போது பிரசாந்தம்னு வருமான் சுவாமி, நான் பிரசாந்தம் வரவே வராது, சாந்தியே கிடைக்காம போயிடுது நமக்கு. அப்ப யாரு பாத்தீங்கன்னா இந்த 3த்தையும் சமமா பாவிச்சு 3த்தையும் அக்செப்ட் பண்றானோ, நல்ல வெயில் அடிக்குது, இருந்துட்டு போட்டுமே, ஸ்வெட்டிங் ஆகுது, இருக்கட்டுமே, என்ன இப்போ அப்படின்னு சகிச்சுக்க பழகணும். பசிக்குதாம பசிக்குது, ஆகட்டும், மெதுவா ஆகட்டும், எப்ப கிடைக்குமோ கிடைக்கட்டும் அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்? சுகமோ துக்கமோ போகும். அதான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. பிறந்ததுல இருந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். எந்த சுகமும் நிலையானது இல்லை, எந்த துக்கமும் நிலையானது இல்லை, எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. அப்ப எதுக்காக ரியாக்ஷன் பண்ணணும்? ஒன்னத்தோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு தூரம் போகும்னு பாருங்களேன். என் பசி எவ்வளவு தூரம் தாங்க முடியும் பாருங்க. ஒரு வலியை பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் தாங்க முடியும் பாருங்க. ஒரு மானத்தை அப்பமானத்தையும் அப்படிதான் இருக்கும். கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா திருட்டு பட்டம் கட்டின உலகம் இது. செமந்த கமனியை திருடிட்டாரு அப்படின்னு இந்த பரமாத்மா இந்த லோகத்தையே பாத்தீங்கன்னா
சிருஷ்டி பண்ண பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அல்பமான செமந்த கமனியை திருடிட்டார் அப்படின்னு அவருக்கு பெரிய கெட்ட பேர் வந்துச்சு, அப்பமானம். ராமருக்கு இல்லாத அப்பமானமா சொல்லுங்க? ரோட்ல போறவங்கலாம் செருப்புல அடிச்ச அளவுக்குலாம் இருந்திருக்கு. செருப்பு மாலை போட்டு ராமருக்கு அவருக்கு ஏதாவது இதாச்சா, பிரச்சனை வந்துச்சா? ஒண்ணு, அவர் பரபரமஸ்வரூபமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த உலகத்துல ஒரு ஆளும் வந்து பாத்தீங்கன்னா அபமானம் இல்லாத ஆட்கள் இல்லை. நிந்தனையோ ஸ்துதியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். அதே மாதிரி சுகதுக்கம் எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீத்தமும் உஷ்ணமும் வந்து பாத்தீங்கன்னா காமன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படிதான். அப்ப ரியாக்ஷன் பண்ணாம ஒரு முமுட்சு என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ண. அப்படிதான் இருக்கும். ஐசா ஹி ஓத்தா ஹே அமேசா. என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வச்சனம், அழகான வச்சனம் சொல்லுவார். ஹமேசா ஐசா ஹி ஓத்தா ஹே. இந்த கிரியேஷன் எப்ப ஆரம்பிச்சதோ அப்போதுல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அந்நியமா வேற ஒரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமாலாம் இல்லை. ஏ சப் ஈஸ்வர் கா லீலா. இது எல்லாம் ஈஸ்வரனோட லீலா போயிட்டு இருக்கு, டிராமா போயிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணினீங்கன்னா பிரசாந்தமாயிடும் அந்த கரணம். உங்களோட இந்திரியங்கள் எல்லாம் ஜிதாத்மாவா ஆயிடுவீங்க, ஜெயிச்சவங்கள் ஆயிடுவீங்க. அப்ப இந்திரியங்களையும் ஜெயிச்சு இந்த அந்த கரணத்தையும் பிரசாந்தம் பண்ணீங்கன்னா, சாந்தம் வேற, புண்ணியத்தினால நமக்கு எல்லாமே சாந்தம் இருக்கு. பிரசாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் நன்றாக அடக்கப்பட்டதா எப்போ ஆகுதோ அப்ப என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் என்ன ஆகும்? பரமாத்மா சமாஹிதம். இந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா சமாஹிதம் அப்படின்னா அகமகம்னு அவர் பரமாத்மா அகமா ஆயிடுறார். இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சமநிலையை அடைகிறார்கள். ஜீவாத்ம பரமாத்மனோகோ சமதாவஸ்தா சமாதிஹி. சமாதி நிலையை இவன் அடைந்தவனாகின்றான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபட்டவர்களாக ஆகின்றார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லு வந்துருக்க. பாஷி சின்ன பாஷை. ஜிதாத்மனகன் என்ன அர்த்தம்? ஆத்மான்றதுக்கு அர்த்தம் காரிய கரணாதி சங்காத. காரியம் எது? தேகம். கரணங்கள் எது? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 5 10 10 4 14. இந்த 14க்கும் பேரு காரிய கரண கூட்டம்னு பேரு. இந்த காரிய கரண கூட்டங்களானது சங்காத்தம்னா கூட்டம், கூட்டங்களானது ஆத்மா, இதுக்கு பேர் தான் ஆத்மானு பேரு. ஜிதோ ஏன, எவனால் ஜெயிக்கப்பட்டதா இருக்கோ, எவனால் வசப்படுத்தப்பட்டதா இருக்கோ ச ஜிதாத்மா, அவனுக்கு பேரு ஜிதாத்மான்னு பேர். அப்ப எவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அதான் நான் சொன்னல 2 உபாயம் சொல்லியிருக்கேன். பாவ பிரதானமா இருக்கிறவங்களுக்கு கர்மயோகம், அதே நேரத்துல கிரியா பிரதானமா இருக்கிறவங்களுக்கு அஷ்டாங்க யோகம். அப்ப 2த்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்க வசப்படுத்த முடியும். வேதாந்தத்துக்கு முன்னாடியே இதை நம்ம பண்ணணும். அதுக்காக தான் முதல்ல கர்மயோகம், 2வது உபாசனா யோகம், அதுக்கப்புறம் தான் ஞான யோகம்ன்றது வருது. 13வது சாப்டர்ல இருந்து தான் நமக்கு என்ன வரப்போகுது? ஆத்ம ஞானம் வரப்போகுது வாஸ்தவத்துல. அப்ப இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. ஜெயிக்கணும், இந்த தேகத்தை ஜெயிக்கணும், இந்த மனசை ஜெயிக்கணும், இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணாம் பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்தி அடங்கிரும், சங்கல்பத்தியாக நடந்துரும். ஒண்ணு வேணான்னு சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாம ஜபத்தை பண்ணிக்கிட்டு ஈஸ்வர நாமத்தையே சதா சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசு அடங்கிரும். சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாரோ பகவான் அது பிரசாதம் அப்படின்ற புத்தியோட இருந்தீங்கன்னா இந்திரியங்கள் அடங்கிரும், தேகம் அடங்கிரும். அப்ப கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்தியோடு பாவனையோடு சேர்ந்து கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றீங்கன்னாவே உங்களுக்கு இந்திரிய மனசு புத்தி எல்லாம் அடங்கி நல்லா ப்ரிப்பேர் ஆயிடும், பிரசாந்த நிலையை அடைஞ்சிடும். கர்மயோகத்தோட உத்கிருஷ்டமான பாவம் இது. அதே நேரத்துல இல்ல சுவாமி எனக்கு கிரியா பிரதானமா இருக்கு, அப்ப நல்ல பிராணாயாமத்தை பண்ணுங்க. ஏக தத்துவ அபியாசம் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக தத்துவ அபியாசம், ஓங்காரத்தை நல்லா ஜெபிங்க, நல்ல குரு சேவையை பண்ணுங்க. நல்ல குரு சேவை பக்கத்துல இருந்து பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டு நல்ல பிராணாயாமத்தையும் ஆசனங்களையும் நல்ல ஆசனத்தை பண்ணீங்க அப்படின்னா தேகம் வசப்படும். பிராணாயாமத்தை பண்ணீங்கன்னா இந்திரியமும் மனசும் வசப்படும். நல்ல ஜபம் பண்ணினீங்க அப்படின்னா மனசு வந்து ஏக சிந்தனைக்கு வரும். நல்லா குருநாதர் பக்கத்துல சேவை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சங்கல்பம் இல்லாம போயிடும். இது எல்லாம் வந்து அஷ்டாங்க யோகத்து மூலமா உண்டாகிறது. ஏதோ ஒரு உபாயத்தை பண்ணிதான் ஆகும். ஒன்னும் பண்ணல அப்படின்னா ஒன்னும் நடக்காது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனால யாரோட ஆத்மா ஜெயிக்கப்பட்டதா இருக்கோ அவனுக்கு பேரு ஜிதாத்மான்னு பேரு. உபாயத்தை வச்சுக்கிட்டு எவன் ஜெயிக்கிறானோ ஜெயிச்சானோ அவனுக்கு பேரு ஜிதாத்மா. தஸ்ய ஜிதாத்மனக, அந்த வெற்றி கொள்ளப்பட்ட ஆத்மாவை தேகம் மனசு புத்தியை உடையவனுக்கு எப்படிப்பட்டவன்? பிரசாந்தஸ்ய. பிரசாந்தஸ்யன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்தஸ்யன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, பிரசன்ன அந்த கரணதா. பிரசன்ன அந்த கரணத்தானா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே ஒரு உபனிஷத்து உங்களுக்கு எடுத்திருக்கேன், அமிர்த நாதோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து எடுத்திருக்கேன். அமிர்த நாதோபனிஷத்துல 15வது மந்திரம் அந்த பிரசாந்தஸ்யன்ற வார்த்தைக்கு போட்டுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாந்தம் வேற பிரசாந்தம் வேற. ஒரு கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு சாந்தமா இருக்கு, டெம்பரவரியா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, காலையில வந்து சத்துவகுணம் போயிட்டு இருக்கு, பிரசாந்தமா இருக்கு. ஒரு நல்ல புண்ணியம் நீங்க பண்ண புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தமா இருக்கு. அப்ப புண்ணியத்தினாலையும் நல்ல ஈஸ்வர கோயில் போய் தர்சனத்தினாலையும் நமக்கு வந்து நல்ல சாதுக்களோட சங்கத்தினாலையும் நமக்கு என்ன ஆகும்? சாந்தமாகும். ஆனா வந்து அதுக்கு பேர் சாந்தின்னு போரு, பிரசாந்தின்னு என்ன. அப்ப பிரான்னு போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? நன்றாக சாந்தி ஆகுறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்த நாதோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 15வது ஸ்லோக மந்திரம் இருக்கு, சொல்லுது அந்தவத் பஷ்ய ரூபாணி, அந்தவத் பஷ்ய ரூபாணி ஸ்ருணு சப்தமகர்ணவத், ஸ்ருணு சப்தமகர்ணவத் காஷ்டவத் பஷ்யதே தேகம் பிரசாந்தஸ்யேதி லக்ஷணம். பிரசாந்தத்துக்கு லட்சணம் என்ன சுவாமி? பிரசாந்தம் பிரசாந்தம் சொல்றமே, அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது அந்தவத்து ரூபம் பஷ்ய ரூபான். குருடனை போல ரூபத்தை பார்க்கணுமா? குருடனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத குருடனுக்கு முன்னாடி எது வந்தாலும் அவனுக்கு ஏதாவது தெரியுமா? ரியாக்ஷன் நடக்குமா? ரியாக்ஷனே நடக்காது. இப்ப நமக்கெல்லாம் ரியாக்ஷன் நடக்குதா? ஆமா, நல்லா நடக்குதே, நல்லா நடக்குது. நம்ம பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்க்க இருக்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாரு எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகணும். யாராவது நமக்கு பிடிக்காத ஆள் போனா, நமக்கு பிடிச்ச ஆள் போனா கண்ணெல்லாம் பிரகாசம் ஆகுது. ஜி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா, முகம்லாம் பிரசன்னமாயிடுது. அப்போ குருடன் எப்படி இருப்பான்? ஒரு குருடன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க என்ன போனாலும் அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குருடனை போல வந்து பாத்தீங்கன்னா ரூபங்களை எவன் பார்க்கிறானோ, அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஒப்பீனியனும் இல்லாம, பிடிச்சது பிடிக்காதது எதுவும் இல்லாம. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருணு சப்தம் அகர்ணவத், சப்தத்தை கேட்கிறோம். சரியான முட்டாளா இருக்கீங்க, கொஞ்சம் கூட ஒன்றும் புத்தியே இல்லை, எருமாடு மாதிரி இருந்தது. அப்படின்னா சுவாமி வந்து எருமாடுன்னு என்ன சொல்லிட்டாரு, எனக்கு புத்தியே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு சப்தம் உள்ள போனோடனே நமக்கு உள்ளார டிஸ்டர்ப் ஆயிடுறோம். நம்ம நீங்க சூப்பர் ஜி, அருமையா பாடம் படிக்கிறீங்க ஜி, உங்களை புத்தி நல்ல புத்தி ஜி அப்படின்னு சொன்னா சுவாமி என்ன வந்து ரொம்ப ஸ்துதி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷப்படுறோம். மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமாகுது. சப்தம் உள்ள போய் என்ன பண்ணுது? நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது, விகாரத்தை உண்டு பண்ணுது, சஞ்சலத்தை உண்டு பண்ணுது. ஆனா வந்து குருடனா இருக்க செவிடனா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்க, காது கேட்காதுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் அவனுக்கு? நான் 2-3 பேர் இருக்காங்க, டெய்லி அவங்களோட போராட வேண்டியதா இருக்கு. சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டா அது பாட்டுக்கு கேட்பாரு, வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னுவாரு. நான் ஒண்ணு பேசுவேன், அவரு ஒண்ணு பேசுவார், எந்த சம்பந்தம். நான் திட்டினா கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, சப்தத்தை கேட்கணுமா? எப்படி கேட்கணும் அப்படின்னா செவிடனை போல சப்தத்தை கேட்கணும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எந்த ரியாக்ஷனும் எந்த சப்தமும் ரியாக்ட் பண்ணாதவனா இருக்கணும். அதே மாதிரி வந்து காஷ்டவத்து பஷ்யத்தே தேகம், தேகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா காஷ்டம் மாதிரி, காஷ்டம்னா மரக்கட்டை மாதிரி உட்கார்ந்து பாருங்க, ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க, மூட்டு வலி வரும். என்ன ஆக போகுது, என்ன பண்ண போகுது? கட்டை இது, மரக்கட்டை இது, நான் பார்க்கிறவன், இது ஜடம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலியை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கும், ஜாயிண்ட் பெயினை வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாது, செத்து போறோம், இவ்வளவுதான் முடிவு. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவு அதுதான், செத்து போறோம். பிராரப்தம் முடியாம செத்து போக மாட்டோம், பிராரப்தத்துல என்ன இருக்கோ அதை தான் அனுபவிக்க போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டை அதான உண்மை. செத்து போனதுக்கு அப்புறம் என்ன சொல்ற, பாடி எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்கணும், மரக்கட்டை மாதிரி.
அப்ப இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா காஷ்டம் மாதிரி, காஷ்டவத்து பஷ்ய, இந்த தேகத்தை வந்து மரக்கட்ட மாதிரி பார்க்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு வந்து பிரசாந்தஸ்ய இதி லட்சணம். இது மாதிரி பார்க்கிற நிலைக்கு பேர் தான் பிரசாந்தம் அப்படின்னு பேர். அப்ப இதேதான் இங்க இந்திரியங்களை வெற்றி கொள்ளுதல், அப்புறம் சுகதுக்கம், அதுக்கப்புறம் வந்து லாப நஷ்டம், அதுக்கப்புறம் வெப்பம் குளிர், இதுல எல்லாத்திலையும் ரியாக்ஷன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அந்த பிரசாந்த நிலையானது உண்டாகும். பிரசன்ன அந்த கரணசிய சதா ஆச்சாரிய சொல்ற பிரசன்னமா ஆயிடுறது. பிரசன்னம்னா என்னது? சதல்ரு தாத்துன்னு பேரு. சதல்ரு தாத்துனா விசரணம்னு அர்த்தம். எந்த ஒரு மலங்களும் இல்லாம அழுக்கு இல்லாம தெளிஞ்சு போறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னம்னு பேர். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம் எந்த சலனமும் இல்லாம, எந்த இம்பல்ஸும் இல்லாம, ரியாக்ஷன் இல்லாம சாந்தமாயிருக்கிற நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ன அந்த கரணக அந்த கரணசிய சதா. நல்ல பிரசன்ன அந்த கரணத்தை உடையவனா, மனம் புத்தியை உடையவனா இருந்துகிட்டு யாரு? சன்னியாசினக. ஆச்சரியர் முன்னாடி காலத்து சன்னியாசியே பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்பெல்லாம் சன்னியாசிலாம் யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார், BMW கார் வச்சிருந்தார். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு நாள் என்ன பண்ண, என்னப்பா டிரைவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா கார் ஓடிக்கிட்டே இருக்கு, ஏசிலாம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதுனா? இல்ல சாமி வரப்ப, சாமி வந்து இப்ப லெக்சர்ல இருக்காரு, அவர் வர்றதுக்கு லேட் ஆகும், இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். சாமி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே, அவர் போறதுக்கு முன்னாடியே ஏசிய போட்டு வைக்கணும். நீங்க வந்து அவர் வந்தோன்னு போட்டீங்கன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அப்ப எந்த நிலைமை இருக்கு அப்படின்னா, இப்ப இருக்க சன்னியாசிகளால அவ்வளவு சென்சிட்டிவா இருக்காங்க. எல்லா சன்னியாசிகளும் ஆல்மோஸ்ட் போகிகளா ஆயாச்சு. பாவம் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஷை எழுதும் போது அவர் சன்னியாசியை பார்த்திருப்பார். அதனால சொல்றார், இது மாதிரி பிரசாந்தமான அந்த கரணத்தை உடைய சன்னியாசினஹ, சன்னியாசிகளுக்கு பரமாத்மா எப்படி இருக்கார்? அந்த பரமாத்மா சமாஹிதஹா. சமாஹிதம்னா என்ன சுவாமி? அவர் அந்த பரமாத்மா சமாஹிதமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சாத் ஆத்மபாவேன வர்த்தத இத்யர்த்தஹ. சாட்சாத் அந்த பரமாத்மா நானா ஆகின்றார். அப்பதான் தெரியும் பரமாத்மா நானா இருக்கேன், நான் தான் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அந்த பரமாத்மா இந்த ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவாகவே ஆகின்றார் என்று அர்த்தமாகும். அப்ப வந்து டிஸ்டர்பன்ஸ் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே தத்துவம் தான், பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். எப்பெல்லாம் இந்த மனசு இந்திரியம் தேகம் அடங்கலையோ சஞ்சலிக்குதோ அப்பெல்லாம் ஜீவாத்மானு பேரு. எப்ப இது எல்லாம் அடங்கி போச்சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் எப்படி இருக்கும்? பிம்பம் மாதிரியே பிரதிபிம்பமும் ஒன்னாயிடும். எப்ப வந்து விகாரம் சம்பவிக்குதோ அப்ப பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறன்னு சமநிலை இல்லாம போகுது, சமாதி இல்லாம போகுது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அடங்கி இருக்கோ, வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கோ, உணர்வு மட்டும் இருக்கோ, நம்ம உணர்வா எப்ப இருக்கோமோ அப்ப நீங்க தான் பரமாத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த சன்னியாசிக்கு பிரசாந்த நிலை உண்டாயிருக்கோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனிடத்துல அந்த பரமாத்மா ஆத்மபாவத்துல நான் நானாவே வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் ஆத்மபாவேன்னு நேரடியா தானாகவே தான் சொல்றதான் பரமாத்மா அப்படின்னு அந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கின்றார். அப்ப ஜீவாத்மா பரமாத்மா பேதம் இல்லாம போகுது. அவன் அடைய வேண்டியதை அடைஞ்சிடறான், சமாதி அடையறான்னு அர்த்தம். ஆச்சாரிய சொல்றார், கிஞ்ச மேலும் சீதோஷ்ண சுக துக்கேஷு, சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இவைகளில் ததா மான அபமானேச்ச, அது போலவே மானம் அபமானம் இவைகள் எல்லாத்துலயும் மானாபமானயோகோ பூஜா பரிபவயோகோ. சில பேர் பூஜை பண்ணுவாங்க, சில பேர் நிந்தனை பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? சமபாவனையோட, உதாசீனவதாசீனக பின்னாடி சொல்ல போறோம். ரொம்ப உதாசீன பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைவதற்கு தகுதியாகிறான், பிரம்மமாவே அவன் ஆகின்றான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதோட இன்னைக்கு போதும், நாளைக்கு மீதியை நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயத்தப்புமான்
विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः गीताध्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ॐ तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण हरि ओम जी நமஸ்காரம். நான் சொல்றது புரியுதுங்களா? கர்மகாண்டிகளோட சேராதீங்கன்னு ஏன் சொல்லுவோம் தெரியுங்களா? உங்களுக்கு கர்மகாண்டிகள் உங்களை வந்து சம்சாரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏற்கனவே 2வது அத்தியாயத்தை சொல்லியிருக்கோம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்தி விபஸ்சித வேதவாத ரதா பார்த்த நாண்யதஸ்தீதி வாதின. நல்ல ஃப்ளவரிஷா பேசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அடையலாம், இந்த ஹோமம் பண்ணா இதை அடையலாம், அந்த ஹோமம் பண்ணா அதை அடையலாம், இந்த பூஜை பண்ணா இது ஆயிடும், அந்த பூஜை பண்ணா இதாயிடும்னு நம்மளை சங்கல்பம் பண்ண வச்சு நம்மளை சம்சாரத்திலேயே கொண்டு போவாங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார்? சங்கல்பமே பண்ணாதீங்க. சங்கரர் என்ன சொல்றார்? யோகாரூடனாகணும், சங்கல்பத்தை தியாகம் பண்ணணுன்ற. அப்ப யாரை ஸ்வீகாரம் பண்றது? யோசிச்சு பாருங்க. சம்சாரம் வேணும்னா பிரீஸ்டிங்க பின்பக்கம் போயிடுங்க. மோட்சம் வேணும்னா சங்கரர் சொல்றதையும் கிருஷ்ண பரமாத்மா சொல்றதையும் கேட்கும். நமஸ்காரம். हरि ओम. नमस्कार. हरि ओम.